என்ன ராமமூர்த்தி, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? உங்கள் பொண்ணு அடிச்சிட்டாங்கன்றதுக்காக உங்கள் பொண்ணு திருப்பி புருஷன் மேலே கை நீட்டுறது மட்டும் சரியா? இப்படி தான் பொண்ணை பெற்று வளர்த்து வச்சுருக்கீங்களா? உங்ககிட்டேருந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை ராமமூர்த்தி, எதிர்பார்க்கவே இல்லை. பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து பேசுகிறீங்க. பொண்ணு பண்ணுற தப்ப தட்டி கேட்பீங்கன்னு பார்த்தா பொண்ணு அடித்தது சரிதான்ற மாதிரில இருக்குது நீங்கள் பேசுகிறதுன்னு அங்கே தங்கராஜ் வந்துட்டு ராமமூர்த்தியை பார்த்து கேட்குறாங்க. ராமமூர்த்தியும் இல்லை இல்லை தங்கராஜ் சார், நான் என்ன சொல்ல வரேன்னு அப்படின்னு சொல்லும்போது அங்கே காஞ்சனாவே பார்க்குறாங்க. என்னம்மா நீங்கள் இப்படி தான் நீங்களும் உங்கள் புருஷன் உங்களை அடித்தா நீங்கள் பதிலுக்கு அவரை கை நீட்டி அடிச்சிருப்பீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு காஞ்சனா சொல்கிறாங்க, கல்யாணம் ஆன இத்தனை விஷயத்தில் எனக்கும் இவருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்ததில்லை. அவர் என்னை கை நீட்டி அடித்ததும் கிடையாது. அப்படியே நான் ஏதாவது தப்பு பண்ணினாலும் கூட அதை என்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைப்பார். அது நியாயமாக நான் சொல்கிற விதத்தில் அவர் புரிஞ்சுக்கவும் செய்வார். புருஷன் பொண்டாட்டி நான் இப்படில இருக்கணும், அதை விட்டுட்டு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் இப்படி அடிக்க கையை நீட்டுறது தப்பு தானே சார் அப்படின்னு அங்கே காஞ்சனாவும் சொல்ல, இதை கேட்ட தங்கராஜ், இது சரியாக இருக்குமான்னு தெரியல. புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே சேர்ந்து உங்கள் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இங்கே வந்து நிற்கிறீங்க. இது சரியில்லை ராமமூர்த்தி, சரியே இல்லை. உங்கள் பொண்ணு பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. இந்த வீட்டில் பல தடவை நாங்கள் மன்னிப்பு கேட்கவும் சொல்லியாச்சு. அன்னைக்கு அந்த விஷயத்துக்கும் மன்னிப்பு கேட்கல, இதுக்கும் மன்னிப்பு கேட்கலன்னா இந்த வீட்டில் உங்கள் பொண்ணு இருக்கவும் வேணாம், வாழவும் வேணாம் அப்படின்னு தங்கராஜு சொல்ல, நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், என் மேலே தான் தப்பு. என் பொண்டாட்டி ரேவதி சொல்கிற மாதிரி தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாமல் நான் இருந்திருக்கணும். அவள் சொல்கிறதையும் கேட்காம எப்படின்னா எல்லா விஷயத்துலையும் தலையிட்டு நான் இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணலை, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு அங்கே தங்கராஜு சொல்ல, இங்கே நின்றுட்டு இருக்க ராமமூர்த்தியும் காஞ்சனா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல், அன்னைக்கு நீங்கள் மட்டும் என் பொண்ணை உடனே கல்யாணத்துக்கு சம்மதிக்க சொல்லலைனா இப்போ இந்த சூழ்நிலை என் பொண்ணுக்கு வந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராமமூர்த்தியும் சொல்ல, பார்த்தீங்களா மாப்பிள்ள, நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்ச உங்களே எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்கன்னு பாருங்க மாப்பிள்ளன்னு சொல்லும்போது, எனக்கு இது தேவைதான் அப்படின்னு அங்கே தங்கராஜு சொல்கிறாங்க. அப்போ தான் இங்கே அந்த ராஜலக்ஷ்மி காஞ்சனாவையும் ராமமூர்த்தியும் பார்த்து, ஏன் உங்கள் பொண்ணுக்கு என் பிள்ளை கூட வாழ பிடிக்கலன்னா, வாழ விருப்பம் இல்லைன்னா அவளுக்கு வேற யாராவது பிடிச்சிருக்காமா, அவங்க கூட தான் சேர்ந்து வாழணும்னு அவள் ஆசைப்படலாமான்னு சொல்ல, ஐயோ என்னம்மா பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்க, இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு உடனே காஞ்சனாவும் கேட்குறாங்க, ராமமூர்த்தியும் கேட்குறாங்க, வேற என்னத்தை பேச சொல்கிறீங்க, எப்படி பேச சொல்கிறீங்க, என் பிள்ளை கூட சேர்ந்து வாழ்றதுல இவளுக்கு என்ன வலிக்குதான் அப்படின்னு உடனே கேட்கும்போது, போதும் நிறுத்துங்க, இதுக்கு மேலே இந்த விஷயத்தை பற்றி பேசி நான் இன்னும் சங்கடப்பட விரும்பவும் இல்லை. உங்கள் பிள்ளைக்கு அப்படி வேற அதாவது இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து ஆகணும்னா, வேற வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டார்னா வேற நல்ல லைஃபை உங்கள் பிள்ளைக்கு அமைச்சு கொடுங்க, என்னை ஆளை விட்டுருங்க அப்படின்னு அங்கே அழகுமதியை சொல்கிறாங்க. என்னம்மா, அப்போது நீ உனக்கு சுரேஷ் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்ல வரியா அப்படின்னு அங்கே தங்கராஜ் கேட்க, ஆமாம் எனக்கு சுரேஷ் கூட வாழ விருப்பம் இல்லை தான் அப்படின்னு நேரடியாகவே அழகுமதியே சொல்லிடுறாங்க. அழகுமதி இனிமேல் இந்த வீட்டில் இருக்க வேணாம், அவள் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எங்கள் பொண்ணை நாங்கள் எங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லும்போது, ராமமூர்த்தி அப்படின்னு தங்கராஜ் கத்துறாங்க, நீங்களே எல்லா முடிவையும் எடுத்துக்கிட்டா இப்போ நான் எதுக்கு இங்கே அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ளை அது வந்து அப்படின்னா ராகவன் சொல்ல வரும்போது, இல்லை மாமா, எந்த முடிவாக இருந்தாலும் அதை நாம தான் எடுக்கணும். இவங்க யாரு, இவங்க எப்படி சுரேஷை வேண்டான்னு சொல்லிட்டு இவங்க பொண்ணை கூட்டிகிட்டு போகிறதுக்கு, நாம தானே இவங்களை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டோம். இந்த அழகுமதி மன்னிப்பு கேட்கணும், இல்லைனா இந்த அழகுமதி அவங்க அம்மா அப்பா கூட அனுப்பி வைக்கணும் முடிவெடுத்தது நம்ம தானே, அப்போ அந்த முடிவை நாம தானே சொல்லணும் அப்படின்னு ராமபந்தியை மாற்ற முறைச்சிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. எங்கள் தங்கராஜு உடனே அங்கே நின்றுட்டு இருக்க அழகுமதியை பார்த்து, இங்கே பாருமா, நீ உன் புருஷனை கை நீட்டி அடிச்சிருக்க, மன்னிப்பு கேட்டு இந்த வீட்டில் ஒழுங்காக சந்தோஷமாக சேர்ந்து வர்றதுக்கான வழியை பாரு, அப்படி இல்லைனா அப்படின்னு சொல்லும்போது உள்ளே போன அழகுமதி பேக்கில் எடுத்துகிட்டு வெளியே வராங்க. இதுக்கு மேலே இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாது, இதோ இந்த மனுஷன் கூட என்னால் வாழவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அழகுமதி இந்த அம்மா அப்பாவையும் பார்க்க, உங்களுக்கு நான் ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுக்குறேன்லப்பா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா, நீ கஷ்டப்பட்டு இந்த வீட்டில் வாழ்கிறத விட இஷ்டப்பட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறதே எங்களுக்கு சந்தோஷம்தான். உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை இந்த அப்பாவால் அமைச்சு கொடுக்காம போயிட்டேன்னு ஒரு கவலையை தவிர்த்து வேறு எதுவும் இருக்காது. ஆனால் இதை விட ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்னு நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு ராமமூர்த்தி சொல்ல, இதை கேட்ட தங்கராஜும் கூட இருக்கவங்களும் அப்படியே அதிர்ந்து போய் பார்க்குறாங்க. அப்போ தான் அழகுமதியும் இங்கே தங்கராஜை பார்த்துட்டு, இதுக்கு மேலே இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க போகிறதில்லன்னு சொல்லிட்டு கிளம்புற அந்த வேலையில் தான் இங்கே லேடி போலீஸ்லாம் வந்து நிற்கிறாங்க. போலீஸ் வந்து நிற்கிறத பார்த்ததும் எல்லாருக்குமே அதிர்ச்சி, மதிக்கும் அதிர்ச்சி, எல்லாருக்கும் அதிர்ச்சி. அப்போ தான் மதியுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட் 2-3 பேர், மேடம் நாங்கள் தான் இங்கே இவங்களை கூட்டிகிட்டு வந்தோன்னு சொல்ல, நீங்களா அப்படின்னு அதிர்ந்து போய் பார்க்குறாங்க. ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி இங்கன்னு சொல்லும்போது, பார்த்தீங்களாங்க திரும்ப போலீஸு கேஸு ஸ்டேஷனு போக ஆரம்பிச்சிட்டான், இவளெல்லாம் இந்த வீட்டில் நம்ம இருக்க வச்சோன்னா இப்படி தாங்க பண்ணிகிட்டே இருப்பானா அங்கே அந்த ராஜலக்ஷ்மி சொல்ல, மேடம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணணும்னு சொன்னீங்க, அப்ளை பண்ணிக்கிட்டே ஒரு பக்கம் எங்களுக்கு கிளாஸும் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்ல, அதை மறந்தே போயிட்டோமேனு தலையில் வச்சுட்டு எங்கள் அழகுமதி நிற்க, அப்போ தான் நாங்கள் நடந்தது எல்லாத்தையுமே பார்த்தோம், சாரி மேம், அந்த இடத்துல நாங்கள் அமைதியாக இருந்திருக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல்
அவர் உங்களை அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டது ரொம்ப பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லை, எங்களுக்கு பிரச்சனை மட்டும்தான் கேட்டுது, சத்தம் கேட்டதுனால தான் நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து நாங்கள் கூட்டிகிட்டு வரவும் செஞ்சோன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, போலீஸும் வந்துடுறாங்க. போலீஸ் வந்தவங்க என்னம்மா என்ன பிரச்சனை, ஏற்கனவே ஸ்டேஷன் வரைக்கும் கூப்பிட்டு உங்களை வார்ன் பண்ணதை பார்த்தா தான் திரும்ப இந்த பொண்ணுக்கு இந்த வீட்டில் என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அழகுமதி கடத்தில் கைவிரல் பதிஞ்சிருக்கதை பார்த்தது ஒன்று அடிச்சாங்களாமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார், அது வந்து அப்படின்னு தங்கி பண்ணி நிற்கும் போது காஞ்சனாவும் ராமமூர்த்தி, ஆமாம் சார் என் பொண்ணை அடிச்சிருக்காங்க, என் பொண்ணை இவர் தான் அடிச்சிருக்காருன்னு அந்த எஸ்ஐயை பார்த்து கையை நீட்டுறாங்க எங்கள் அழகுமதியுடைய அப்பாவும். இதை கேட்ட போலீஸ், என்ன சுரேஷ் இதெல்லாம், உங்கள் ஒய்ஃபை நான் உங்கள் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறேன், எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னீங்க, இப்போ என்னடானா உங்கள் ஒய்ஃபை நீங்கள் கை நீட்டி அடிச்சிருக்கீங்க, இதெல்லாம் எப்படி சுரேஷ் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திட்டமும் செய்கிறாங்க. சார் அப்படிலாம் எதுவும் இல்லை சார் அப்படின்னு சொல்லும்போது, பதிலுக்கு அவளும் தான் சார் என்னை அடிச்சா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் உங்கள் மனைவியை இந்த வீட்டில் அடித்து கொடுமைப்படுத்திருக்கீங்க, அதை பார்த்துக்கிட்டு இந்த வீட்டில் இருக்கவங்கள அமைதியாக இருந்திருக்காங்க, அது பார்த்தாததுக்கு அந்த பொண்ணோட அம்மா அப்பாவை கூப்பிட்டு இங்கே நீங்கள் கேள்வி கேட்டுட்ருக்கீங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சுரேஷ் நாங்களும் உள்ளே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திட்டமும் செய்கிறாங்க இன்ஸ்பெக்டரும். இதுக்கு மேலே இந்த விஷயத்தை சாதாரணமாக விட முடியாது, அந்த பொண்ணுக்காகவும் உனக்காகவும் நாங்கள் பொறுத்திருந்ததும் போதும், பொறுமையாக இருந்ததும் போதும், இதுக்கு மேலே இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணணுமோ அதை நாங்கள் அப்படியே டீல் பண்ணிக்கிறோம் சார், நீங்கள் அஃபிஷியலாக நீங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு அங்கே ராமமூர்த்தியை பார்த்து சொல்ல, இல்லை சார் பரவாயில்ல அப்படின்னு ராமமூர்த்தி சொல்லும்போது அதுக்கு இன்ஸ்பெக்டரும், இங்கே பாருங்கள் சார், இப்படியே பல பேரண்ட்ஸ் வந்துட்டு விட்டு போகிறதுனால தான் இந்த மாதிரியான ஆட்கள் தலை தூக்கி நடக்கவும் செய்கிறாங்க, தப்பு பண்ணாத நீங்கள் தலை குனிஞ்சு நடக்கவும் சரிங்க சார், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர வேண்டாம்னு நினச்சிங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே சார் காஞ்சனாவும் சொல்லிடுறாங்க. அழகுமதி அவங்க எல்லாருமே பார்த்துட்டு, இது நான் வேணும்னு செய்யலை, இது உங்கள் பிள்ளையோடைய இந்த அகம்பாவத்துக்கும் ஆணவத்துக்கும் கிடைச்ச தண்டனை, இதுக்கு நான் என்றைக்குமே இங்கே பொறுப்பேற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வாங்கம்மா போகலாம், அப்பா வாங்க போகலான்னு அம்மாவை அப்பாவையும் கூட்டிகிட்டு அந்த வீட்டை விட்டு அழகுமதி கிளம்பி போக ஒரு அங்கு செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மொத்த குடும்பத்து பேர்லையும் கம்ப்ளைண்ட் எழுதப்படுது. அங்கே ராகவன், ராஜலக்ஷ்மி, சுரேஷ் இவங்க 3 பேர் மேலேயுமே கம்ப்ளைண்ட்டை வந்துட்டு அந்த வீட்டில் இருக்க ராமமூர்த்தி கொடுக்கவும் செய்கிறாங்க. என் பொண்ணை அடித்து கொடுமைப்படுத்துகிறாங்க, இங்கே கட்டாயப்படுத்தி சேர்ந்து வாழ வைக்கணும்னு நினைக்கிறாங்க, ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் மேலே வந்துட்டு அவங்க மேலே எழுதப்படுது. இதனால் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு அவங்கள கூப்பிடவும் செய்கிறாங்க. அழகுமதி சொன்னதுனால ராஜலக்ஷ்மி, ராகவன், அதுக்கப்புறமா இங்கே சுரேஷ் 3 பேருமே வந்து நிற்கவும் செய்கிறாங்க. தங்கராஜும் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ராமமூர்த்தி நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பான்னு நினச்சி பார்க்கல, அவனுக்கு செஞ்ச உதவிக்கு அவன் வீட்டிலேருந்து அவன் மொத்த குடும்பத்தையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேனான்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்கன்னு இங்கே தங்கராஜ் சவால் விடுற விதமாக பேசவும் செய்கிறாங்க. ஆனால் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு பிறகு வாய் அடக்கி போய் நிற்கிறாங்க. அங்கே இன்ஸ்பெக்டர் கத்தல டென்ஷன் ஆகி பேசுகிற பேச்சில் வாயை திறக்க முடியாத தங்கராஜும் வாயை மூடிட்டு நிற்கிறத பார்த்த ராகவனுக்கும் ராஜலக்ஷ்மிக்கும் பயமும் பதட்டம் அதிகமாகுது. சுரேஷுமே வாயை மூடிட்டு நிற்க தான் செய்கிறாங்க. சுரேஷ்க்கு இங்கே பயம் வந்துட்டு தான் வேலை தான் கைவிட்டு போயிடுமோன்னு, ஆனால் அதுதான் இங்கே நடக்குது. ஏன்னா அவரை மீண்டும் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஒரு பொண்டாட்டி அடித்து கொடுமைப்படுத்தினதுக்காகவும், கட்டாயப்படுத்தி அந்த பொண்ணை தான் கூட சேர்ந்து வாழ வைக்கணும்னு நினச்சதுக்காகவும், கட்டாயப்படுத்தி அந்த பொண்ணு காலத்தில் தாலி கட்டினதுக்காகவும் ஏகப்பட்ட பிரிவுகள் இங்கே சுரேஷ் மேலே வந்துட்டு இங்கே கம்ப்ளைண்ட் எழுதப்படுது. பார்த்ததுக்கு அங்கே தங்கராஜ் மேலேயும், ஏன்னா 2 பேரும் சேர்ந்து தானே எங்கள் அழகுமதியை தான் வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வரணும்னு முடிவு பண்ணாங்க. அதனால தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா அப்பாவை 2 பேரையும் வயசானவங்கள இருக்கிறதுனால பாண்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. இங்கே சுரேஷ்க்கும் தங்கராஜுக்கும் தண்டனை கிடைக்க அழகுமதி இனிமே என் விஷயத்தில் அவங்க குறுக்கிட்டா என்ன நடக்கும்னு இது அவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும்னு நினைக்கவும் செய்கிறாங்க.